வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி எலமெண்ட் ஆன் சேனல்லேருந்து. நம்ம சேனலில் நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. சென்னையிலிருந்து தண்ணி போன கதை, இந்தியா டீமுக்கு ஆரஞ்சு வந்த கதை. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமான கதை, பழமையான கதை, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான கதை, மதராசப்பட்டினம் சென்னையான கதை. மெட்ராஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நகரம். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஐம் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ மெட்ராஸி அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு பிரபலமான ஒரு நகரம் நம் தலைநகரம். அப்படிப்பட்ட மெட்ராஸ் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்ச ஆண்டு 1639ஆம் ஆண்டு. இந்தியா மேப்பில் ஃபஸ்ட் டைம் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ஃபார்ம் ஆன அப்போது எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு தெரியுமா? ஒரிசாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோழிக்கோட்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் முழுவதுமே மெட்ராஸ். த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பேரில் அமைச்சிருந்தாங்க. அமைச்சதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நாள் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறோம், திருப்பி கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. நம்மளும் கொடுத்து தானே பழக்கம், அதனால் வச்சுக்கோங்க, திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க வந்தாங்க, அவங்களோட ஆட்சி அமைச்சாங்க. போர்ட், ஷிப்பிங், ட்ரேடிங் எல்லாத்தையும் பண்ணாங்க. அப்புறம் கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது அவங்களோட ஃப்ரெண்டு பிரிட்டிஷ்க்கு ஃபோன் பண்ணி, இங்கே வாங்க, இங்கே ஒரு ஏரியா சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்தாங்க. கொஞ்ச நாள் கொடுங்க, யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னா, நம்மளும் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க போர்ச்சுகீஸை விட பல மடங்கு பெரிய ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அமைச்சிட்டு போகலை, எங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சி போச்சு, நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம மக்கள் கொதிச்சு போய் சண்டை போட்டு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்டு ப்ரொவின்ஸாக இருந்ததை மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதை விட விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்களுக்கு இந்த பேரும் பிடிக்கல, வேறு பேர் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1956ஆம் ஆண்டு த இந்தியன் ஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட் அதன்படி இந்தியா ஒட்டுக்கா இருந்தால் பிரச்சனை, நாங்கள் பிரிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்ன பேசிஸில் அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் பேசிஸ், அதாவது மொழியின் அடிப்படையில் இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போது தமிழுக்கு கொடுத்த அந்த ஏரியா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தது, தமிழ்நாடாக மாறுச்சு. ஸோ 1956 59ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மொத்த தமிழ்நாடுமே மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடாக மாறிச்சு. அப்புறம் மெட்ராஸ்க்கு ஒரு ஏரியா கொடுக்கணும் இல்லையா? ஸோ தமிழ்நாடோட தலைப்பகுதியை மெட்ராஸ்க்கு கொடுத்து அதை ஒரு தலைநகரமாக அறிவித்தாங்க. அப்போ இருந்த மெட்ராஸ் ரெண்டாக இருந்தது. அதாவது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்க்கு மேலே இருந்த ஏரியா மெட்ராசப்பட்டினம், கீழே இருந்த ஏரியா சென்னப்பட்டினம். ரெண்டுமே ஒரே ஊர் தான், ஆனால் மக்களால் சொல்லப்படுற பேர் மட்டும் வேறு. ஸோ ஒரே நகரத்துக்கு இரு பெயர்கள். இதனால நிறைய பிரச்சனைங்க வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெட்ராஸ்க்கும் சென்னைக்கும் எப்படி அவங்களோட பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது இந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 4 விதமாக சொல்லுவாங்க எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற பேர் போர்ச்சுகீஸ் வந்தப்போ நம்ம ஊருக்கு மாட்ரே டி டவுஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. மாட்ரே டி டவுஸ்னால் போர்ச்சுகீஸில் மதர் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் மெட்ராஸ் பார்ட்டில் இருந்தனால அவங்க அதை மதர் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் மேட்ரோ டி டவுஸ் அப்படின்னு இருந்தது, அது மெட்ராசப்பட்டினமாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிறது மேடு ராசப்பட்டினமாக தான் இருந்தது. அதாவது மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது மெட்ராஸ் கொஞ்சம் இன்க்ளினேஷனில் இருந்தனால, ஸ்லோப்பாக இருந்தனால மேடு ராசப்பட்டினம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷிங் ஹார்பரோட மீனிங் அப்படிங்கிறாங்க. நான் போயிட்டு கூகுளில் மெட்ராஸ் மீனிங் அப்படின்னு போட்டோன்னா, ஒன் ஆஃப் த மீனிங் என்னவா இருந்துச்சுன்னா அ டிஷ் மேட் அப் ஆஃப் ஃபிஷ் அண்ட் சாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ அது கோயின்சிடென்ஸாக வந்துச்சா இல்லை அதான் உண்மையான மீனிங்கா அப்படின்னு தெரியல. பட் அவங்க இதனால தான் மெட்ராசப்பட்டினம் பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னப்பட்டினம்க்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பிரிட்டிஷ்க்கு கையில் இந்த மெட்ராஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு தெலுங்கு வியாபாரி இதை வச்சுருந்தாரு. அதோட பேர்
சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரின் அடிப்படையில் உருவானது தான் சென்னப்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை அப்படிங்கிறது தெலுங்கில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, சென்னு அப்படின்னு சொல்லிட்டு. சென்னுன்னா அழகு. ஸோ சென்னுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் வந்து சென்னை, இதான் சென்னப்பட்டினம் அப்படின்னு உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சென்னிகேசவ பெருமாள் கோயில் அந்த ஏரியாவில் இருந்தனால ஸோ அதன் அடிப்படையில் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி தான் சென்னப்பட்டினம் அப்படின்னு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இல்லை நீங்கள் எதை வேணாலும் நம்பலாம், ஏன்னா எதுக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாது. ஸோ நீங்கள் எது நம்பினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்பலாம். ஸோ இப்படி 2 பேராக இருந்தாலும் என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ராஸ்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் தனியாக சென்னை தனியாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1996ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த அரசு மெட்ராஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இனி இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து மெட்ராஸ் வந்து சென்னையாக மாறிச்சு. இப்போ எனக்கு உடனே டவுட்டு, ஏன் சென்னையை விட்டுட்டு எல்லாத்தையும் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுக்காக மெட்ராஸ்ன்னு சொல்லாமல் சென்னைன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸுங்கிறது வந்து எனக்கு இன்னும் இந்த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குது, அது எங்களுக்கு பிடிக்கல, நெஞ்செல்லாம் அப்படியே புண்ணாக அரிக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ் இருக்கும்போது மெட்ராஸில் இருந்த ஆளுங்க வந்து கூலிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள மொத்தமாக வந்து மெட்ராஸ்ங்கிற பேரில் தான் கூப்பிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் போயிட்டாங்க, இனி அவங்க வச்ச பேர் மட்டும் எதுக்கு, அதனால தான் நாங்கள் வந்து சென்னைன்னு மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நடந்த அதே சமயத்தில் இந்த 90s to 2000 டைமில் நிறைய ஊருக்கு பேர் மாற்றிருந்தாங்க. எதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பேரெல்லாம் மாற்றி அவங்கவுங்க மொழிக்கு சௌகரியமான பேரெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து கால்கட்டாங்கிறது கொல்கட்டாவாச்சு, பாம்பேங்கிறது மும்பை ஆச்சு, கேலிக்கட் அப்படிங்கிறது கோழிக்கோடு ஆச்சு. ஸோ அதே வரிசையில் மெட்ராஸுங்கிறது சென்னையாக மாறிச்சு. ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தா மெட்ராஸ் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மெட்ராஸ் பிடிச்சிருக்கா, சென்னை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த வீடியோ முடிஞ்சு நான் இதோட போய் அடுத்த கண்டென்ட்டுக்கு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறோம். நன்றி. Und wenn das